ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு வழங்கும் கணம் ஒரு டைம் டிராவல் திரைப்படம் வருகிற செப்டம்பர் 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கடலை மாவு பற்றின பியூட்டி டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ கடலை மாவை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஒரு 15 மினிட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா அது நல்லா ட்ரை ஆனோன்னு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதுனால ஆயில் ஸ்கின்ல வரக்கூடிய அந்த ஆயில் எல்லாம் வந்து கம்மியாகும். உங்கள் ஸ்கின்னு சாஃப்ட் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த பேக் மெயினாக வந்து ஆயில் ஸ்கின் யூசர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து லைட் ஆக்கிறது, அதாவது நம்மளுடைய ஸ்கின்னை இன்னும் வந்து நல்லா க்ளோ ஆக்கி அழகாக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ற பேக் தான் பார்க்க போகிறோம். கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் டொமேட்டோ ஜூஸ், அதாவது தக்காளி பழத்தோட ஜூஸ் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபேஸில் பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுங்க. இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபேஸில் மூமெண்ட் எதுவும் கொடுக்காதீங்க. பிகாஸ் அந்த சுருக்கங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் பர்மனெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃபேஸை வந்து நல்லா ஒரு கோல்டு வாட்டர்னால் ஃப்ரிட்ஜ் வாட்டர் கிடையாது, நார்மல் டேப் வாட்டரில் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வர உங்களுடைய ஃபேஸில் இருக்க டேனும் ரிமூவ் ஆகும். உங்களுடைய ஃபேஸில் வந்து நார்மலாகவே ஒரு க்ளோவும் கிடைக்கும். இப்போ நான் கடலை மாவை யூஸ் பண்ணி ஆக்னேவை ட்ரீட் பண்ணுற ஒரு பேக் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பியூர் சந்தனக்கட்டையால் எடுத்த பவுடர், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் பேக்காக போடுங்க. ஸோ 15 மினிட்ஸ் அதே மாதிரி நீங்கள் பேக்காக போட்டுட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள். இந்த பேக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நாள் ஆக ஆக ஆக்னேஸும் மறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த பேக் எல்லாமே வந்து நேச்சுரல் ஹோம் ரெமிடிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போய் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரியான பேக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சினிமா யாரை விட்டது நடிகைகள்லாம் எனக்கு ரொம்ப பயந்து தான் நடித்தேன். ஐயோ ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, நம்மளை திட்டுவாங்களோ, நம்ம இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்து தான் நடித்தேன். டைரக்டர் சார் எதிர்பார்த்த அளவுக்கு நான் இந்த வேகத்தில் அந்த எட்டி உதப்பேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பக்குன்னு உதப்பேன். அதை வந்து நான் லைட்டாக டச் பண்ணேன். அவரை வந்து ஏய் சுமதி, கரெக்டாக நீ வந்த வேகத்தில் உதைக்கணும், இல்லை அப்படின்னா சீனுக்கு வேற ஆளை மாற்றி விடும் அப்படின்ட்டாரு.